சும்மாடி உன் மாமியானிக்கு பட்னியா போட்டு நினைக்கேன்டி. என்னடி உன் மாப்பிள்ளை இப்படி அம்மா அம்மான்னு பின்னாடியே தெரியல. அது என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நல்ல வேலைடி அந்த ஸ்கூல்ல 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போலாடி. அதான் லாஸ்ட் வண்டி வேற. இல்லாட்டி அங்கேயும் சோறு கிடைச்சிருக்காதடி. ஏதோ ஒரு கடை இந்த மீனாட்சி அம்மா புண்ணியத்துல இன்னைக்கு சோறா சாப்பிட்டோண்டி. ஆமாச்சி, என் மாமியா என்ன சொன்னாலும் என் வீட்டுக்கார் மண்டே ஆட்டிக்கிட்டே இருப்பாரு. அதனாலதான் அவர் இந்த ஊர் சைடு அனுப்புறதே இல்லை. ஏமா பொண்ணு போன் வச்சிருக்கானுங்க. நேற்று பாண்டியன் சோறுன பார்க்கல. என்ன கதை போய்கிட்டு இருக்குன்னே தெரியலம்மா. மண்டை வெடிச்சிட்டு போல இருக்குது. கொஞ்சம் சொட்டா போட்டு கூட உட்காந்து பாட்டுக்கிட்டு இருக்கேன். சாமி ஓடுறதுக்கு இன்னும் 5-6 மணி நேரம் இருக்கு. நீ வேணா பார்த்து தூங்கு. இங்கேயே என்கிட்ட போனெல்லாம் இருக்குது, நெட்டு போடலையா, அதனால பாண்டியன் ஸ்டோர் வராது. சரி பாண்டியன் சோறு விளையாட்டு என்ன அந்த இனியா நடக்கிறதுக்கு அடையாடு போட்டுக்கூட அடையாடு பாக்குறேன். ஐயோ, இவங்கள்ட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியலையே. நெட்டு போடல, போன் ஒர்க் ஆகல. போனு இல்லையாக்கு பெரிய போனு. சரி சரி விடு, பரவாயில்ல. நான் நாளைக்கு போய் பாட்டுக்கிறேன். அப்பாடி எப்படியே தப்பிச்சாச்சு. சரி, நான் சும்மதியா கிட்ட போய் அவனை பேசிட்டு வந்துடுறேன். அம்மா கோயில் நட 4 மணிக்கு திறந்துருவாங்களா? பேசாம சாமியை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவோமா? அடே கூறு கட்டவனே, முன்னாடி மாதிரி இல்லடா இப்ப கோயிலு. சாமியை பார்க்கறதுக்கு 5-6 மணி நேரம் ஆகுதுடா. அதனால என்ன பண்ணுவோம் தெரியுமா? 6 மணிக்கு சாமி 4 வீதியும் சுட்டுரும். அப்ப சாமியை பாட்டுருவான். சாமியை பார்க்குறவ புளியோதரை பொங்கல் திரும்பி கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு நைட்டு சொல்லியே முடிச்சிடுவோம்டா. அப்புறமேல கிடுன்னு கோரி பாலத்துக்கு போயிடுவான். ஆற்று பக்கத்தில் தூங்கி எந்திரிச்சிடுவோம். அங்கே காலைல குளிச்சு ஆற்று அழகர் இறங்குவார். இறங்குற பின்னாடி திரும்பி சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமேல் மதியம் வீட்டுக்கு போவோம்டா. ஏத்த நாங்களாம் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே கால் பண்ணி ஊருக்கு வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு பேசாம இருந்திருக்கலாம்ல. நானும் பாருங்க உங்களை நம்பி தான் இத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். முன்னாடி இப்படி பேசுற நீ. என் மாமியால என்ன பண்ணுறதுமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே கூட்டிட்டு வந்துடும். இங்கே தான் குளிச்சு எல்லா வேலையும் மாத்திரம் ஆற்றுல அழகர் இறங்குற பின்னாடி தான் நானே ஊருக்கே போவேன் தெரியுமா? நீ இதுக்கே இப்படி சொல்ற? ஐயோ 2 பேரும் சண்டை போடாதீங்க. சுமதி பேசாம இரு. அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடி கேளு. நான் வரும்போது அதை தானே சொன்னேன். அம்மா என்ன சொன்னாலும் சரி சரி போகணும்னு சொன்னானா இல்லையா? அடியே சும்மாடி இப்ப சாமி இருடி. மாமியாட போய் சண்டை வச்சு இருக்காடி. ஒரு நாள் தான் இருந்துட்டு போவோண்டி. என்னமோ பண்ணி தொலைங்க. எனக்கு அந்த பலூன் வாங்கி கொடுப்பா. சபரி, பலூன்னா வாங்கினா உடஞ்சி போயிருண்டா. அதனால எது பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே வா. யாரும் பார்த்தா நமக்கு என்ன காசு கேட்கவா போறாங்க? அப்படியே போற வழியில பார்த்துக்கிட்டே போவோம்டா என்னென்ன இருக்குன்னு சொல்லி. அண்ணே எங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கண்ணே. அக்கா பாருங்க கோவமா இருக்காங்களா? அக்காவை சமாதானப்படுத்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா சமாதானம் ஆயிடுவாங்க. ஐயோ எல்லாரும் பார்த்து கேட்குறாங்களே. சரி வாங்க போவோம். கிடைக்கிறத வாங்கி சாப்பிடுவோம். ஏய் நிறுத்துறா, நீ எதுக்குடா வாயில சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்க? இப்ப பாஸ் நீங்க தான் கத்தி படத்துல விஜய் மாதிரி நீங்க மேப் போட்டு என்னென்னமோ காமிச்சிட்டு இருக்கீங்க. அதான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்னா பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன் பாஸ். சரி டே கவனிங்கடா, இது தாண்டா மீனாட்சி அம்மன் கோயிலோட 4 வீதியோட மறைப்படம். இது தாண்டா கீழ மாசி வீதி, இது மேல மாசி வீதி, இது தெற்கு மாசி வீதி, இது வடக்கு மாசி வீதி. இந்த மேல மாசி வீதியில தானே அன்னதானம் போடுற இடம் இருக்கு. எஸ் கரெக்ட். இப்பதான் நீ நல்ல பாயிண்ட்டுக்கு வர்ற. உன்னோட இன்வால்மெண்ட்டை நான் பாராட்டுறேன். டே நீங்க என்னடா 3 பேர் தான் இருக்கீங்க. நம்ம முட்டைக்கானன் எங்கடா ஆளக்கானா? பாஸ் நான் உங்க புடவைக்கு பின்னாடி தான் நின்னுகிட்டு இருக்கேன். அடே முட்டைக்கண்ணா, புடவைக்கு பின்னாடி என்ன முட்டையா போட போற? இங்க வாடா. பாஸ் உங்க பிளானை யாரும் திருடிடக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன் பாஸ். அடே முட்டைக்கண்ணா, இவங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. வாடா இங்க, நான் என்ன சொல்றேன் கேள்றா. எஸ் பாஸ். அடே நம்ம பிளான் என்னன்னா, டே இங்க மேப் எங்கடா? மேப்பை காண. பாஸ் மேப்பா? மேப்னா எங்க பாஸ் நீங்க போட்டு காமிச்சிங்க? மேப்பவே நீங்க காமிக்கவே இல்லையே. அட பாவிகளா, டே மேப்னு அந்த டேபிள் வச்சு காமிச்சேன்டா. இப்ப எங்க மேப்புன்னு கேக்குறீங்க? பாஸ் நீங்க வடக்க 10 ரூபாய்க்கு ஏதோ பார்த்து கண்ணாடி வாங்கி கொடுத்துட்டீங்க. இந்த கண்ணாடியை போட்டதுல இருந்து எல்லாமே இருட்டாவே தெரியுது. எந்த உருவமே தெரிய மாட்டேது பாஸ். நாங்களாவது பரவாயில்ல பாஸ். இவங்க இருக்காங்களே இந்த குண்டனு இந்த முட்டைக்கண்ணனு 10 ரூபாய்க்கு ஏதோ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்க பாஸ். உங்களனா வச்சுட்டு ஒரு திருட முடியுதாடா? சரி விடுங்கடா, நானே அந்த மேப்பை போய் எடுக்கிறேன். உங்களெல்லாம் வச்சு எப்படிதான் திருட போறேன்னு தெரியல. பிளானியே என்ன கேளு. கீழமாசி வீதியில் தான் சாமி என்ட்ரன்ஸ் ஆகி சுத்தவே ஆரம்பிக்கும். அதனால மக்கள் ரொம்ப கூட்டமாக நிற்பாங்க. அங்கே தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நகை திருட்ட ஆரம்பிக்கணும். சரியா? பாஸ் அந்த கீழமாசி வீதியில தான் பலசர சாமான் கடையா இருக்கு பாஸ். என் பொண்டாட்டி வேற பலசர சாமான் வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா பாஸ்.
பேசாம அங்கே வந்து நான் பலசர ஜாமான் வாங்கிட்டு சரக்கு எல்லாத்தையும் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அப்புறம் வேணா திருட்டு ஸ்டார்ட் பண்ணுவா பாஸ். வேணா ஒன்று பண்ணுவேன், நீ வேணா பார்த்து வீட்டில் போய் பலசர ஜாமான வச்சுட்டு வந்துடலாமே. அட லூசு பையலே, ஒழுங்கா திருடுற வேலையை பாடுறா, தேவையில்லா வேலைலாம் பார்க்காதடா. அன்பி அடுத்து சுவாமி தெற்கு மாசி வீதி வழியாக வரும். இந்த இடத்துல தான் ஜவுளி கடைகள்லாம் அதிகமாக இருக்கும். மக்கள் என்ன பண்ணுவாங்க, சாமி பார்த்துட்டு ஜவுளி கடைக்கு வேற போவாங்க. அதனால் இந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக இருக்கும். பாஸ், நீங்கள் ஜவுளி கடைன்னு சொன்ன உடனே எனக்கு நான் வருது. என் பொண்டாட்டி வேறு அடிக்கடி எனக்கு ஏதாவது சேலை எடுத்து கொடுங்கிறா. பேசாமல் ஜவுளி கடையிலே போய் ஏதாவது பார்த்து சேலை ஆட்டையை போட்டு வந்துடுவா பாஸ். அடே, அங்கேனா போய் திருடுனா நீ கையங்காலவும் மாட்டிக்குவாடா. சொல்கிறத கேள்றா. இது தாண்டா மேலமாசி வீதி. இங்கே தாண்டா மக்கள் ரொம்ப கூட்டமாக இருப்பாங்க. தள்ளு முள்ளு ஏகப்பட்டதுன்னா நடக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நகை திருட்ட ஆரம்பிக்கணும், சரியா? பாஸ், நீங்கள் சொன்ன மேலமாசி வீதி பக்கத்தில் தான் ஒரு இடத்துல அன்னதானம் போடுறாங்க பாஸ். அங்கேயே நிறைய கூட்டமாக வருவாங்க பாஸ். நம்ம கூட்டத்தையும் பார்த்துக்கலாம், நம்ம திருட்டியும் பார்த்துக்கலாம், நம்ம அப்பப்போ பார்த்து சாப்பிடவும் செஞ்சுக்கலாம் பாஸ். நீங்கள் என்ன பாஸ் சொல்கிறீங்க? அடே சாப்பாட்டுறாமா, நீ படுக்க சாப்பிட்டு ஒரு ஓரத்தில் தூக்கிறாதடா. டே, இன்னைக்கு ஏதாவது பார்த்து கலெக்ஷனாக பண்ணி பாடுறா. எப்போ பாரு வெறுங்கை வீசிட்டே தாண்டா வர்ற. ஆண்டி எங்கடா அந்த முட்டைக்கண்ணா? டே, திரும்பி அங்கே புடதை பின்னாலே நிற்கிறான்டா. டே வாடா இங்கே. பாஸ் நீங்க தானே பாஸ் ஏதோ சொன்னீங்க கவனின்னா அதான் பாஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். டே, அப்படி என்னத்தடா கவனிச்சுக்கிட்டு இருக்க? பாஸ் எல்லா லேடிஸையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் பாஸ். அப்பதான் பாஸ் ஈஸியா திருட முடியும். அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பார்த்து. நீ என்ன பண்ற? வடக்கு மாசி வீதி சந்திப்புலே நிக்கிற, சரியா? பாஸ் அங்கதான் பாஸ் என் ஊருக்கு போற பஸ் வரும். டேய், அப்படியே பஸ் ஏறி ஊருக்கு போயிடுறியா? டேய், நான் முதல்ல சொன்னதை செய்யறா. சரி பாஸ், நீங்க சொன்னதை செய்யறேன். சரி பாஸ், நான் ஊருக்கு போயிட்டு வரேன். நீங்களெல்லாம் வச்சுட்டு என்ன செய்ய போறேன்னு தெரியல. சரி போய் தொலை. ஏய், நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி நகையை திருடுங்கடா. அவனை மாதிரி இல்லாம போங்கடா, நகையை திருட போங்கடா. அடியே எங்கடி உன் கூட வந்தவங்க எல்லாம் காணா? எல்லாரும் அப்படியே போய் எங்கட போய் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் உங்க அம்மா வேற உங்களை தேடிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நகை கடையை பார்த்துட்டு. ஐயோ அப்படியாடியே? சரிடி, கொஞ்ச நேரத்துக்கு எங்க அம்மா சைடு போவே கூடாது, இல்லாட்டி என்ன மாதிரி வாங்கி கொடுக்க சொல்லிக்கிட்டே இருக்குண்டி. சரிங்க, கொஞ்ச நேரத்துக்கு அந்த சைடு போயிடாதீங்க. சரிடி, எங்க அம்மா இந்த சைடு தானே இருக்கு, நான் இந்த சைடு போய் எங்கடா வேடிக்கை பாக்குறேன்டி. நீங்க கொஞ்ச நேரம் இங்க நில்லுங்க. எல்லார் கழுத்தையும் பார்த்தா நகையை அள்ளி கட்டி போட்டு வந்திருக்காங்க திருவிழாக்கு. என் கழுத்தை பாருங்க, ஒண்ணுமே இல்ல. இந்த கடையில ஏதாவது கவரிங் செயின் ஏதாவது வாங்கிட்டாங்க. உங்கள்ட்ட என்ன தங்கத்துல கேக்குறேன் நானு. என்னாடி வந்த இடத்துல அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்க. சரி வா, கவரிங் செயினை தானே கேக்குற, வா 10 ரூபாய்க்கு எனக்கு ஏதாவது வாங்கி தரேன், வா போவோம். அடியே சுமதி, ஏண்டி கவரிங் நகையை போட்டு 3500 சொலையா கொடுத்து வாங்கியிருக்கியாடி? எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? ஏண்டி இதே இது நீ தங்கத்தில் வாங்கியிருந்தாங்கன்னு பின்னாலையாவது ஏதாவது பிரயோஜனப்படும். கவரிங் நகை விற்றா ஏதாவது பிரயோஜனப்படுமாடி? ஒன்றுத்துக்கும் போகாதுடி. ஏண்டி இப்படி இருக்க? காசை போட்டு தண்டமா ஆக்குற. ஏங்க, நீங்க அப்படியே தங்கத்துல வாங்கி கொடுத்துட்டாலும் இது தங்கத்துல வாங்கி எத்தனை லட்சம் ஆகும் தெரியுமா? 5 லட்சம் ஆகும். இந்த ஜென்மத்துல நீங்க வாங்கி தர மாட்டீங்க. அதாங்க கவரிங்லாவது போட்டு அழகு பார்த்துக்கிறேன். இதை யாரு பார்த்தாலும் தங்கம் தான் சொல்லுவாங்க, கவரிங் சொல்ல மாட்டாங்க. அதனால தாங்க காஸ்ட்லியா வாங்கினேன். இப்படி தாண்டி நான் ஏதாவது சொன்னா என் வாயை அடைச்சு போடுவாடி. சரி வாடி, நமக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வேமா போவோம் வா. அவனுக்கு குரங்கு பொம்மை வாங்கி கொடுத்தேன்னா எனக்கு அந்த பார்பி டால் பொம்மை வாங்கி கொடு அப்பதா. ரெண்டும் போட்டு பாடா படுத்துக்க. ஒன்று அதை கேட்குது, ஒன்று இதை கேட்குது. இப்போதான் வந்துடுறேன்னு போச்சுக்க, ரெண்டையுமே ஆளை காணோம். ஐயோ, என்னத்த பண்ணி தொலையன்னு தெரியல. இங்க வந்துட்டாங்கடா உங்க அப்பாவும் ஆட்டாலும். என்ன வேணாலும் அவங்ககிட்ட கேளுங்கடா, என்கிட்ட ஒட்ட பைசா கூட இல்ல. என்னம்மா பிரச்சனை? ஏன் இப்படி கத்திக்கிட்டு கிடக்குற? உன் பிள்ளைங்களுக்கு ஏதோ வேணுமாடா? கேட்டதை வாங்கி கொடுறா பிள்ளைங்களுக்கு. நம்மள கூட நட்டு அடிக்குதுங்க. ஏமா அது அப்படிதாம்மா, அது வேணும் இது வேணும் கேட்டுக்கிட்டு தான் கிடக்குங்க. கொஞ்ச நேரம் அழுதுட்டு பேசாம இருந்துருங்க. வேறுடா, என்னமோ பண்ணி சொல்ல. என்னைய எதிர்க்காம நல்லதாண்டா. அப்புறம் உன் கூட சும்மாடி உன் கூட ஒரு குரூப் அங்க பேக் அடிச்சு நின்றுட்டு இருக்கு. வா, அப்படியே போய் கூட்டிட்டு சாமி எப்போ வருன்னு போய் என்ன விசாரிப்பா வா. அம்மா வாமா, அந்த கடைக்கு போவோம். போவண்டா இருடா. எங்க வாங்குங்க, எனக்கு ஒரு பேக் வாங்கணுங்க. எல்லா பேக்கும் கிழிஞ்சு இருக்குது. ஆமா, இப்ப நீ பேக்கை வாங்கி என்னத்த நீ கிழிக்க போற? ஏற்கனவே அந்த உழ வச்சது பத்தாதா? பேசாம வா. அடே, நான் பிளான் போட்டு கொடுத்த மாதிரி திருடுங்கடா. போங்கடா, 3 பேரும் தனித்தனியா வேற வேற ஆங்கிள் வேற வேற வீதியில பார்த்து போய் திருடுங்கடா. அப்பதான் நம்ம நல்லா கலெக்ஷன் பார்க்க முடியும். போங்க நல்லபடியா திருடிட்டு வாங்க. ஓகே பாஸ். பாஸ் எனக்கு ஒரு டவுட் பாஸ். என்னடா டவுட் உனக்கு? பாஸ், அப்போதுலேருந்து திருடணுங்கிறீங்க. அப்படி நான் போய் எதை போய் திருடிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும்? டேய், இவ்வளோ நேரம் விடிய கதை கேட்டுட்டு சீதைக்கு ராம சித்தப்பேன்னு சொன்னானா? டேய் போடா,
உனக்கு என்ன தோணுது அதை போய் திருடிட்டு வாடா போடா. ஓகே பாஸ், இதுக்கு ஒன்றும் குறைச்சல, போய் தொலை. இவங்களை வச்சுட்டு ஒரு ஆணி கூட பிடுக்க முடியாது போல இருக்கு. இவங்களெல்லாம் என்னத்தை வச்சு என்ன பண்றது? என்ன இவங்க சம்பளமே கேட்க மாட்டுறாங்க. அதுக்காக தான் இவங்களை கட்டி மேய்க்க வேண்டியதா இருக்கு. நல்லபடியாக திருடிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பேக்கு தான் எடுத்துட்டல்லடி, இன்னும் என்னடி அப்படி ஊத்து பார்த்துக்கிட்டே இருக்க? பாபு, உங்களுக்கு சொன்னா புரியாது. இந்த பேக் ஒரு நிமிஷம் புடிங்க நீங்க. அப்படியே நீ சொல்லிட்டாலும் எல்லாமே பார்த்து புரிஞ்சிரும் பாரு. வேம எடுத்து தோலை குரங்கு. அடியே வள்ளி, இந்த பவுடர் ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீயாண்டி. இந்த சொட்டை தடைய வேற பவுடர் வாங்கி கொடு, எண்ணெய் வாங்கி கொடு, அடை வாங்கி கொடு, இந்த வாங்கி கொடு. இந்த வயசுல என்னை போட்டு பாடா படுத்துருவாண்டி. இதை வேணா உன வாங்கி கொடுத்துருவாடி. பாருடி என்ன பவுடர் யாரு பவுடர்னு. ஆச்சி, அப்படி அது என்ன பவுடரு? ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா? அப்படிலாம் தர மாட்டாங்களே, கொடுங்க என்ன பவுடர்னு பாப்போம். ப்ளீஸா ப்ளீஸா ப்ளீஸ்னா மன்னிப்பு தானே கேட்பாங்க. என்ன போட்டிருக்காங்க? நம்மளுக்கு வேற அரகுறை இங்கிலீஷ் தெரிந்த ஆட்சி கண்டுபிடிச்சிரும் போலயே. அடியே வள்ளி, அது ப்ளீச்சிங்டி. என்னாடி படிச்சு தொலைகிற? பாபு, நான் தானே பாபு படிச்சுட்டு தானே இருக்கேன். பாபு, நீ ஏன் பாபு நடுவில் வந்து பேசுறீங்க? போங்க பாபு, அங்கிட்டு ஓரத்துல போய் நில்லுங்க. இது ப்ளீச்சிங் பவுடரு, அதான் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு போட்டிருக்கேன். இதை வச்சு கக்கூசு தான் கழுவ முடியும். மூஞ்சி கழுவுனா அவ்வளவுதான் வெந்து போயிடும். ஐயோ அப்படியாடி, நல்ல வேலைடி சொன்னேன். அவன் வெறும் 20 ரூபா சொன்னாண்டி. 20 ரூபாய்க்கு 2 ஃப்ரீ வேற சொல்றியாண்டி. அதாண்டி வாங்கி போடலான்னு நினைச்சேன். ஆச்சி, இதை போய் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வாங்க ஆச்சி. அடியே திரும்பி அவன்கிட்ட போய் கேட்டேன்னா அடிச்சு போடுவாண்டி. 20 ரூபாய்க்கு நான் திரும்பி வந்துட்டேன்னு. பேசாம இருக்கட்டும், கக்கூசை கழுவிட்டு போயிடுறேன்டி. ஆகா, இந்த ஆள் பெரிய பேக்கா பார்த்து கையில மாட்டிக்கிட்டு இருக்கானே. உள்ள நிறைய காசு வச்சிருப்பேன் போல இருக்கு. எப்படியாவது பார்த்து இந்த பேக்கை ஆட்டியே போட்டுற வேண்டியதே. சார் சார் சார், இந்த பஸ் ஸ்டாண்டு போறது எப்படி போறது? நான் கொஞ்சம் ஊருக்கு புதுசு, எப்படி போகணும்னு தெரிய மாட்டேங்குது. தம்பி, நானும் இந்த ஊருக்கு புதுசு தான்ப்பா. எனக்கு இந்த வழியெல்லாம் தெரியாதப்பா. நீ வேணா வேற ஆள்கிட்ட பார்த்து கேட்டுக்கப்பா. சரிண்ணே, நான் பார்த்து வேற ஆள்கிட்ட பார்த்து கேட்டுக்கிறேனே. சரி வாங்க ஆச்சி, சுமதி அக்கா அங்க வர சொன்னாங்க ஆச்சி. வாங்க ஆச்சி, போவா வேமா. சரிடி, அவன் நம்ம தேடிக்கிட்டு இருந்த ஆளு இருப்பா. வா நம்ம போவோம். சாமி வேற பார்க்க போகணும். இந்த வண்டி இருக்கே, ஆத்திர அவசரத்துக்கு வேகமா எடுக்க முடியுதா? இந்த நேரம் பார்த்து மக்கர் பண்ணுது. என்னத்தை தான் திருடணும் தெரியலையே. கைக்கு ஒண்ணுமே அகப்பட மாட்டேங்குது. என்ன பண்றது? ஆகா, பர்ஸு தெரியுதே. இந்த பர்ஸை எப்படியாவது எடுக்கணுமே. சரி, பையன் மெதுவா பூ போல எடுக்க வேண்டியதே. நம்ம ஃபர்ஸ்ட் திருட போறோம். நாண்டவா, நல்லபடியா திருடணுமாப்பா. எப்பாடா, நான் திருடுற இடத்துல ஒரு ஈ காக்கா இல்லை. அதனால நல்லபடியா திருடிட்டேனப்பா. ஒரு காக்கா சவுண்டு கூட இல்லை. என்ன மண்டல டொங்கின்னு கேட்டுச்சு? ஐயா, என் தலையில காக்கா ஆகி போயிடுச்சு. அடைச்சி கரும. அது ஆகி போறதுக்கு என் தலை தான் கிடைச்சிச்சா? ஐயா, கேமரால மாட்டிருக்காங்களே. ஐயா, நம்ம திருடினது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குமே. நான் ஃபுல்லாக போலீஸ்காரங்க பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்க. பேசாம இவன்ட்டே பார்த்து இந்த பர்ஸை கொடுத்துற வேண்டியதே. அண்ணே என்னப்பா தம்பி? அண்ணே, இந்த கீழே கிடக்குதுல பர்ஸு, அது உங்க பர்ஸானே? ஆமா தம்பி, இது ஏன் பர்ஸு தான் தம்பி. நல்ல வேலை தம்பி, இப்பதான் தம்பி ஏடிஎம்ல விட்ரா பண்ணி 50,000 எடுத்து இந்த பர்ஸுக்குள்ளதான் வச்சிருந்தேன். எவனாவது திருடி இருந்தா என்ன ஆயிருக்கு? இந்த பர்ஸில் இருக்க 50,000 எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த கேமரா சரியனால திருப்பி அவன்கிட்ட பர்ஸை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என்ன தம்பி ஏதோ சொல்ற? அண்ணே, அது ஒன்றும் இல்லைண்ணே. நாட்டில் திருடங்க அதிகமாக இருக்காங்கண்ணே. பார்த்து சூதானமா இருங்கண்ணே. தம்பி, நீ ரொம்ப நல்லா இருக்கணும் தம்பி. நான் என் வாழ்க்கையில் உன்னை நான் மறக்கவே மாட்டேன் தம்பி. நானும் உங்களை மறக்கவே மாட்டேனே. நல்லபடியா போயிட்டு வாங்கினேன். ஐ, பஞ்சு மிட்டாயி, இதை பார்க்கும் போது எச்சினா ஊறுதே. பாப்பா பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றியா? ஆமா அங்கிள், பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறேன். அங்கிளுக்கு பஞ்சு மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும் பாப்பா. கொஞ்சோண்டு கொடுவேன். தர மாட்டேன் போ. நல்ல பாப்பால, கொஞ்சோண்டு கொடு பாப்பா. மம்மி இந்த அங்கிளுக்கு பஞ்சு மிட்டாய் வேணுமா? எங்கள்கிட்ட கேக்குறாரு மம்மி. தம்பி, என்ன வேணும்? எதுக்கு என் பிள்ளையோட சண்டை போட்டுட்டு இருக்க நீயே? ஒன்றும் இல்லை, பஞ்சு மிட்டாயை கையில் பிடிச்சிக்கிட்டு சாப்பிடாமையே நின்றுச்சுங்க. ஒருவேளை அதுகளுக்கு பஞ்சு மிட்டாய் பிடிக்கலன்னு நினச்சேன். அதான் வேணான்னா கொண்டா பாப்பான்னு கேட்டேம்மா. வேற ஒன்றும் இல்லம்மா. ஆள் பார்க்க எருவ மாடுகாட்டம் வந்திருக்க. சின்ன பிள்ளைய பஞ்சு மிட்டாய் வாங்கி தரணும் பாக்குறிய? போய் தராங்கிட்டு. அடியே சும்மாடி, சாமி இந்த வீதியில் தான் வருமா? ஓ, குரூப்புக்கெல்லாம் சொல்லுங்க, வர சொல்லுடி அவங்கள. அதான் அப்பயே சொல்லிட்டேன். என்னைய வேற விட்டுட்டு ஷாப்பிங் பண்ண போச்சு. என்னென்னலாம் வாங்கிட்டு வர போதுவோ தெரியல. ஆகா, இந்த பொம்பளை நகை போட்டது எப்படியும் 10 பவுனாவது இருக்கும் போல இருக்கே. எப்படியாவது இந்த இடத்துல இருந்து ஆட்டையை போட்டுறணும். நான் வேணா எங்க இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வருவாங்க. ஒரு 8 கூட்டமா வேற இருக்கு. பேசாம இங்கேயே இரு. நீ ஃபோன் பண்ணி சொல்லிட்டல, வந்துருவாங்க. இந்த மனுஷனுக்கு பொறுக்காது. நீ என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க? வாடா இங்க. இந்த ஆள் இருக்கானே, சிவ பூஜையில கரடி வந்த மாதிரி வந்துட்டானே. நம்மளே இந்த செயின் ஆட்டையை போட்டு வச்சுக்கலாம் பார்த்தா
இப்படியே இவன் பார்த்து மோப்பம் முடிச்சு வந்துட்டானே. சரி, கிடைக்கிறத இந்த ஆள் எவ்வளோ பார்த்து கொடுக்குறானே வாங்கி வச்சுக்க வேண்டியதே. அண்ணே இந்த வரேனே. வாடா, இங்கேயே நின்றுட்டே இருப்ப, வேலை முடிஞ்சா டக்குன்னு ஆண்டுடணும்டா. டேய், திருநதை எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா. பாஸ், நான் இந்த பேக்கும் இந்த செயினும் திருடிட்டு வந்திருக்கேன் பாஸ். நல்லதுடா, நல்ல வேலை பண்ணியிருக்க. சரி, இந்த செயினை வேகமா பார்த்து மார்வாடி கண்டை விற்று நம்ம காசாக்கிடணும், இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம். அடே, நீங்க 2 பேரும் ஏந்தரா பார்த்து கொண்டு வந்திருக்கீங்க பாஸ்? அதை ஏன் பாஸ் கேட்குறீங்க? கை கட்டினது வாய் கட்டல பாஸ். ஒருத்தன்ட்ட பர்ஸை நான் திருடினேன் பாஸ். அந்த பர்ஸெல்லாம் எடுத்துட்டு வரலாம் போகும்போது பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துச்சு பாஸ். ஐயோ, அந்த கேமரா நம்ம பதிவாயிருப்போமே சொல்லிட்டு திருப்பி அவன்கிட்ட பர்ஸை கொடுத்துட்டு வந்துட்டேன் பாஸ். என்னடா நீனு இந்த மாதிரி நேரத்தில் கட்சி படுத்து மூஞ்சில வந்து கட்டிக்க வேண்டியதானடா? இதெல்லாம் உனக்கு தெரியாதாடா? சரி விடு, மாட்டாம இருந்தியே. சரி டேய் குண்டா, நீ என்னடா எடுத்துட்டு வந்த? பாஸ், நான் போகும்போது ஏதாவது திருடினா கூட எல்லாரும் திட்டுறாங்க பாஸ். நான் என்ன பாஸ் பண்றது? யாருக்கும் தெரியாத மாதிரி திருட வேண்டியதாடா? அப்படி என்ன திருடுன பாஸ்? குழந்தைகிட்ட ஒரு பஞ்சு மிட்டாய் கேட்டேன் பாஸ், அது தரமாட்டேங்குது. கொண்டான்னு சொல்லி புடுங்கினேன் பாஸ். அவங்க அம்மாக்காரி வந்து என்னை நல்லா திட்டி விட்டுருச்சு பாஸ். ஐயா, இந்த குண்டை சாப்பாடுக்கு திங்கதான் லாய்க்கு, வேற எதுக்கு லாய்க்கு இல்லை. சரி வாங்கடா டே, மார்வாடு கடைக்கு போய் இதை அப்படியே காசாக்க பாப்பண்டா, வாங்கடா. பாபு, ஒரு பேக் தானே பாபு உங்களுக்கு கையில வச்சிருங்கன்னு சொன்னேன். அது கூட இப்படி ஞாபகம் தெரியாம தெரியுறீங்களே பாபு. என்ன பாபு இப்படி இருக்கீங்க? அந்த பேக்கோட விலை எவ்வளவு தெரியுமா? 1500 ரூபா பாபு. நான் என்னடி பண்றது, கையில தாண்டி மாட்டியிருந்தேன், எங்கேயோ கலண்டு விழுந்துருச்சுடி. ஆச்சி எதுக்காக இப்படி திட்டிக்கிட்டு இருக்கா புருஷனை? என்ன நடந்துச்சு? அட ஏண்டி கேக்குற? ஒரு புருஷன் ஒரு பேக் வாங்கியிருப்பா போல, அந்த பேக்கை எவனோ அடிச்சிட்டு போயிட்டான். அது கூட தெரியாம இவாடி நின்னுக்கிட்டே இருந்திருக்கேன். அதுதான் போட்டு திட்டுறான். ஆச்சி வள்ளிக்கு ஒண்ணுமே தெரியல ஆச்சி. நானும் இப்ப போய் ஒரு செயின் வாங்கிட்டு வந்தேன் ஆச்சி. எங்க கழுத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. நாளை எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கல. எங்கடி வச்சிருக்கா? கழுத்துல காண, ஒன்னத்தையும் காணா. பைக்குள்ள எடுத்துட்டு வச்சுட்டியா? காட்டு. ஐயோ, இப்பதானே போட்டிருந்தேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. இங்க நிக்கிறப்ப கூட பாத்துக்கிட்டே இருந்தேன் அந்த செயினை. யார் எடுத்தா? அடே என்னடா சொல்றாங்க பொண்டாட்டி? எல்லாம் பெருசா போட்டிருந்தாடே. எத்தனை லட்சம் வாங்கி கொடுத்த? காசு இல்லங்கிற கடைக்கு நம்மள வாங்கி கொடுக்குறடா. அடியே, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்பதானடி வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ளேயும் மாடி தொலைச்சிட்ட. நான் என்னங்க பண்றது? இங்க நிக்கிறப்ப கூட பாத்துக்கிட்டு தாங்க இருந்தேன். இங்க நிக்கிறது எங்க காணா போச்சுன்னு தெரியலங்க. ஒருத்தங்க நடுல உள்ள கூடி போனாங்க. எனக்கு என்னமோ அவங்கள சந்தேகமா இருக்குதுங்க. அக்கா ஆமாக்கா, இங்க திருடைங்க நிறைய இருக்காங்க. அந்த பேக்கை வச்சிருந்தாங்க, அந்த ஆள்கிட்ட கொடுத்து எங்க போட்டியான்னு தெரியலக்கா. இங்க திருடைங்க நிறைய இருக்காங்க போலக்கா. திருடுற ஏண்டா, யாராவது தங்க நகையை போட்டிருக்காங்களா பார்த்து திருட வேண்டியதாண்டா. இப்படி போய் கவரி நகையை பார்த்து திருட்டு வந்திருக்கியாடா? என்ன பாஸ், நான் கஷ்டப்பட்டு திருடுறேன், இப்படி திட்டுறீங்களே பாஸ். ஏய், இது யாரோட செயின்? எங்க இருந்து திருடிட்டு வந்திருக்கீங்க? நீங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஜெயிலுக்குள்ள போட்டு கும்மிடுவேன். ஒழுங்கா சொல்லிருங்க சார். அதெல்லாம் இல்ல சார், தங்கன்னா இல்ல சார், வெறும் கவரிங் தான் சார், வேற ஒண்ணும் திருடல சார். யாருக்கிட்டடா திருடுனீங்க? ஒழுங்கா வந்து காட்டுங்கடா, வாங்கடா. என் புருஷன்ட்ட கையில காலை விழுந்து கேட்டு வாங்கினேனே. அந்த ஒரு செயினை போட்டாலே அவள அழகா நிறைஞ்சு இருந்துச்சு, மகாராணி மாதிரி இருந்தேனே. போச்சே. ஏ வாய மூடிடி, சும்மா ஒப்பாரி வைக்காத. அட போயா, ஏன் புலம்புல நான் அழுதுகிட்டு இருக்கேன். நீ என்ன அடிக்கடியா வாங்கி தர போற? நீ வாங்கி கொடுத்ததே வருஷத்துக்கு ஒருக்கா வாங்கி தருவேன். நான் அப்படிதான் அழுவேன் போ. ஏய், இவங்க தான் திருநியாடா? ஆமா சார், இவங்கிட்ட தான் சார் திருடுனேன். அதான் அழுதுகிட்டு இருக்காங்களா சார்? அம்மா இந்தாமா உன் செயின். இவங்க தான் திருடி இருக்காங்க. நான் தான் பார்த்து இது கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். இந்தா புடி. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. இப்பதாயா சுட வாங்கிட்டு வந்தேன். அது காணா போனோடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சியா. நீங்க நல்லா இருப்பீங்கய்யா. ஏப்பா, இந்த கவரி நகைக்காப்பா இவ்வளவு தூரம் ஆர்ப்பாட்டம் பண்ண? நல்லபடியா பத்திரமா வச்சுக்காப்பா, எவனா திருட போறேன். அட போயா, கவரிங்க இருந்தானே தங்கமா இருந்தனதோட விலை எவ்வளவு தெரியுமா? 3500 ரூபாய். போலீஸ்கார், என்னோட ஹேண்ட்பேக் காணா போச்சு, அதையும் அப்படியே கண்டுபிடிச்சு கொடுங்க போலீஸ்கார். சார், இவன் தான் சார் என்கிட்ட அட்ரஸ் வேற கேட்டேன். எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இவன் தான் ஹேண்ட்பேக்கை திருடி இருப்பேன் சார். ஏய், ஹேண்ட்பேக் எது திருடினீங்கன்னா கொடுத்துருங்கடா. சார், ஹேண்ட்பேக்னா திருட மாட்டாங்க சார், ஒன்லி நகை மட்டும் தான் திருடுவாங்க நம்ம பசங்க. சார், நான் தான் சார் அந்த ஹேண்ட்பேக்கை திருடினேன். இந்த ஹேண்ட்பேக்ல ஒண்ணுமே இல்ல சார். இந்தாங்க சார் அந்த ஹேண்ட்பேக். ஏய், இந்தாம அந்த ஹேண்ட்பேக். திருடைங்கெல்லாம் நிறைய பேர் திரிவாங்கம்மா இப்படிதான் திருவிழா டயத்துல. உங்க பொருள் எல்லாம் நல்லா பத்திரமா வச்சுக்கோங்கம்மா. புடிங்கம்மா, இந்தாங்கம்மா. சார் ரொம்ப நன்றி சார். சார், நாங்க தான் சார் திருடதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்ல சார், எங்களை விட்டுருங்க சார். வாய்க்கானத்துக்கு ஒண்ணும் குறைச்சல்லடா. ஒழுங்கா வாங்கடா ஸ்டேஷனுக்கு. ஐயோ என்ன வெயில். இந்த அக்கள் நச்சரம் ஆரம்பிச்சுட்டு வெயில் சுட்டு எரிக்குதப்பா, முடியல. ஒரு மாதிரி தலை கிருகிருன்னு வேற வர்ற மாதிரி இருக்கு. சரி கொஞ்சம் நேரம் உட்காருவான்.
இந்த சுமாரி ஊருக்கு போறேன்னு போனா வந்துட்டாலும் வரலையான்னு கூட தெரியலையே. சரி போறப்போ ஒரு 8 போய் பார்த்துட்டு போவோம். கேட்டரிங் முனுசாமி வீடு இதானம்மா? அவ வீட்டுல போய் உட்காந்துருக்கோம். ஆமா அவ வீடு. சரி என்ன ஏதுன்னு விசாரிப்பான். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாட்டி. ஆமா தம்பி அவ வீடுதான். உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லைம்மா, என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஒரு 500,000 பேர் சாப்பாடு வேற போடணும். அதான் முனுசாமியை பார்த்து ஆர்டர் பார்த்து கொடுக்கலாம் பார்த்தா வீடு வேற பூட்டி கிடக்கு. முனுசாமி எங்கம்மா இருக்காரு? 500 ரூபாய்க்கு சமைக்கணுமா? ஆஹா இப்போ ஆர்டர்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்குறாங்களே. எனக்காவது சொல்லு, இந்த ஆர்டர் நம்மளே வாங்கிடுவோம். சும்மா சுடா வச்சு சமைச்சு எனக்காவது செஞ்சு கொஞ்சம் கொடுத்துட வேண்டியதான். தம்பி உனக்கு தெரியாதா, அவனுக்கு பேசி பிடிச்சிச்சு நேற்று. அதனால ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டான். 10 நாள் அங்கே தான் இருக்கணுமா. அதான் ஏதாவது ஆர்டர் ஈடு வேண்டாம் என்னைய பார்க்க சொன்னான். அவன் எங்கிட்ட போய் சமையலே கற்றுக்கிட்டியான். ஊருக்கு வந்துடுவான் லீவானா. அப்போ நான் தான் உனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் சமையல் தொழிலே ஆரம்பிச்சான்ப்பா. கூட நான் பார்த்துக்கிறேன் என்ன ஆர்டராக இருந்தாலும். ஏம்மா நாளைக்கு தாம்மா சமைக்கணும், நாளைக்கு தான் கல்யாணம் வேற. நீங்கள் எப்படிம்மா ஒரு ஆளாக இருக்கீங்க? நீங்கள் எப்படி ஒரு ஆளாக பார்த்து சமைச்சிருவீங்களா? தம்பி அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத. நீ அட்வான்ஸாக ஒரு 60,000 மட்டும் கொடுத்துருப்பா. டோட்டலாக நான் சமைச்சு கொடுக்கணும்னா ஒரு 1.5 லட்சம் ஆகும்ப்பா. இப்போலாம் அப்படிதான்ப்பா வாங்குறாங்க. என் முனுசாமியா அப்படிதான் வாங்கிட்டு இருந்தான்ப்பா. சரியா? நாங்கள் ஒரு ஆள் வச்சுருக்கோம். அவங்க கூப்பிட்டா வந்துடுவாங்க இதுக்கு 4 ஹெல்ப் பண்ணுறதுக்கு. சரியாப்பா? சரி பாட்டிம்மா, முனுசாமியே உங்கள்கிட்ட தான் பார்த்து சமையல் கற்றுக்கிட்டாரு வேற சொல்கிறீங்க. சரி எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு நீங்களே பார்த்து சமைங்க. இந்தாங்க ஒரு அட்வான்ஸை மட்டும் 50,000 நல்லபடியாக பார்த்து சமைச்சு கொடுங்க பாட்டிம்மா. சரி தம்பி நம்பிக்கையோட போ தம்பி. நாளைக்கு கல்யாணத்தை ஜாம் சமையல பண்ணி கொடுத்துருவோம். சரியா? உன் நம்பர் அப்படியே எழுதி கொடுத்துருப்பா. என்ன ஏதுன்னு காலையில் கட்டு விசாரிச்சு வந்துடுறேன் வீட்டுக்கு. சரிம்மா கால் பண்ணுங்கம்மா காலையில் வந்துட்டு. நம்மளுக்கே ஒழுங்காக சமைக்க தெரியாது. ஷாம சுமதியை கூப்பிட்டு ஒரு சாம்பாரை வச்சு விட்டுற வேண்டியது. அவளுக்கு ஒரு 5,000 கொடுத்துருவோம். இந்த வள்ளி பாபு சுதா இவங்களுக்குலாம் ஒரு 2,000 கொடுத்துட்டு ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியது. மிச்ச காசு எல்லாம் நமக்குதே. அப்பா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு இன்னும் வேலை முடியல. சிங்குக்குள்ள 50 பாத்திரம் கிடக்குது. யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண இருக்காங்களா? எல்லா வேலையும் நம்மளே தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. பாப்பா முடியல. சுமாரி வேற ஊருக்கு போனா வந்திருக்கணுப்பா சாமி. இவள் நம்பி தான் ஆர்டரவே வாங்கி வச்சிருக்கேன். அடியே சுமாரி ஆச்சி கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. அப்பா அடி வீட்டில் தான்ப்பா இருக்கா. உள்ளுக்குள்ள போய் பேசுவா. இப்போதான் நிம்மதியா இருக்கு. அடியே கொஞ்சம் தள்ளி உட்காருடி. என்ன ஆச்சி? என்ன விஷயம்? காலையிலே வந்திருக்கீங்க இந்த பக்கம்? என்னோட தூரத்து சொந்தக்காரண்டி ஒருத்தவன். அவன் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கானாண்டி நாளைக்கு. சமைச்சு கொடுங்க ஒரே தொல்லடி. கொஞ்சம் என் கூட வாடி. நாளைக்கு சாம்பார் சோட மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு வந்துடுவோம். உனக்கு வேணா 5,000 கொடுத்துட்டு நான். அட போங்க ஆச்சி, வீட்டில் இருக்க வேலையை என்னால் பார்க்க முடியல. என்னைய போய் சமைக்க கூப்பிட்டு இருக்கீங்க. குறுக்கெல்லாம் வலிக்குது, முட்டி வலிக்குது. நான் வரல ஆச்சி. வண்டி வேற தொலைய மாட்டேங்கிறாளே. சரி கொஞ்சம் காசு கூடு சொல்லுவா. அப்படி சொன்னா வருவா. வேணும்னா அவங்கிட்ட பேசி உனக்கு வேணா 10,000 வாங்கி கொடுக்குறோண்டி. கொஞ்சம் சமைச்சு கொடுடு. என்னது 10,000 வாங்கி கொடுக்குறீங்களா? ஒரு நாள் சம்பாத்தியம் 10,000 சூப்பரா இருக்குமே. சரி ஆச்சி, சாம்பார் தானே வச்சு கொடுக்கணும், வச்சு கொடுத்துறேன். வரேன். சரிடி நான் கிளம்புறேன்டி. நீ பாட்டு காலையில் தூக்கி எழுந்தாதடி. நான் கால் பண்றேன். ஏமா வந்துடுடி. சரியா ஆச்சி? சரி மறக்க மாட்டேன். வந்துடுறேன். இந்த வள்ளிக்கு சுடாக கால் பண்ணி சொல்லிடுவோம். வீட்டுக்கு வந்தா வீட்டில் இருக்காளுகளா எங்கேயாவது போய் தொலைஞ்சிடாளுங்க. மத்தியானம் நல்லா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக பார்த்து செஞ்சுருங்க. 5 வகை பொரியல், ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு மைசூர் பாக் வேறு செஞ்சுருங்க. அப்புறமேல் பாயசமும் செஞ்சுருங்கம்மா. சரிம்மா, எல்லாரும் பார்த்து சமையல் ஓகோன்னு சொல்லி நல்லபடியாக பாராட்டணுமா. நல்லபடியாக சீரஞ்சிறப்பாக பார்த்து செஞ்சுருங்க. அப்பா இப்படி சொல்லிட்டேன். ஆச்சியோட கைவானத்தை பார்க்க தானே போகிறேன். உன் வீட்டு கல்யாணத்துக்கு கொண்ட ஒவ்வொருத்தருமே இந்த வீடு சாப்பாடே நல்லா இருக்கு, வாழ்க்கையில சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன்ப்பா உனக்கு. சரிங்கம்மா, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, நல்லபடியாக பார்த்து செஞ்சு கொடுங்கம்மா. அடியே சும்மாடி காயும் வச்சிடலாம், சாம்பார் வச்சிடலாம், பொரியல் எல்லாம் வச்சிடலாம். அந்த மைசூர் பாக்கெல்லாம் செய்ய தெரியாதுடி. என்னடி பண்றது? ஆச்சி பாபுட்ட சொல்லி பேசாம கடையில வாங்கிடுவோம் மைசூர் பாக்க. அடே பாபு வாடா, இங்க வண்டிலேருந்து முந்திரி போய் தின்னுக்கிட்டே தாண்டா இருக்க. ஒரு வேளை பார்த்த மாணிக்கம் இல்லை. போய் பாக்கு வாங்கிட்டு வாடா போ. ஆச்சி என்னை ஏதாவது சொல்லணும்னா உனக்கு தூக்கம் வராது. சரி மைசூர் பாக்கில் நெய் மைசூர் பாக்கு வாங்குவா, வேற எந்த மைசூர் பாக்கு பார்த்து வாங்க, நல்லா காஸ்ட்லியாக பார்த்து வாங்கிட்டு வந்துடுவா. அடே கம்மியான ரேட்டில் மைசூர் பாக்கு வாங்கிட்டு வாடா போடா. சரியாச்சு. அடியே சுடா என்னாடி மசான்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. வேகமா தக்காளி நறுக்குடி. ஒரு பழம் தான் நறுக்கி இருக்க போல இவ்வளோ நேரம். நல்லா வாயை பார்த்துட்டே உட்காந்துருப்பாடி. கொஞ்சம் வேகமா நறுக்குடி. ஆச்சி இதெல்லாம் நைட்டே உட்காந்து நறுக்கி இருக்கணும். இப்போ உட்காந்து நறுக்குங்கிறீங்க. ஆள் வேற பத்தல. பேசாம இன்னொரு 10 பேரை வர சொல்லி நறுக்க சொல்லுவான். அப்பதான் வேகமா வேலை முடியும். ஆச்சி சுதாக்கா சொல்ற மாதிரி வெங்காயத்தெல்லாம் நறுக்கவே முடியல. கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. வேணா ஒரு 4 பேரை வர சொல்லுங்க ஆச்சி. வேலை பார்க்கறதுக்கு முக்கால அழுகுங்கடி.
சரி சுஜா, ஒரு 4 பேர்த்த கூட்டிட்டு வாப்போ. சரிங்க ஆச்சி, போய் கூட்டிட்டு வரேன், போறேன். நம்ம போய் தக்காளியை நறுக்குவோம். சரியான ஆளு இந்த சுதாக்கா. நம்மள நல்லா வெங்காயத்தை உருக்கிட்டு அது நல்லா தக்காளி நறுக்க உட்காந்துருச்சு. அடியே சுமதி, சோறு அந்த சைடு ரெடி ஆகிட்டு இருக்கா? ஆமா ஆச்சி, சோறு அந்த சைடு வந்துகிட்டு இருக்கு, அது வேகமா வெந்துரும். பருப்பை தான் வேக போட்டேன், பருப்பு வேகவே மாட்டேது, அப்படியே கிடக்குது, என்னன்னே தெரியல. என்னாடி சொல்ற? வச்சு 1 மணத்துக்கு மேல இருக்கு மாடி, இன்ன மாடி வேகல, கொஞ்சம் நல்லா பாடுடி. ஆச்சி, அந்த அக்கா பாருங்க, அடுப்பை பத்தவே வைக்கல. பத்த வைக்காம வேகல சொல்லிக்கிட்டே இருக்கு. அடியே சும்மாடி, என்னாடி இப்படி இருக்க? அடுப்ப பட்ட வயிறு, உன்னை நம்பி தாண்டி இருக்கேன், சமையல் ஆட்டிருக்கேன், நீ வாழ்க்கை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அடுப்பை எரிய விட்டேனே, எரிய விட்ட ஞாபகம் இருக்கே, ஒருவேளை அந்த அடுப்பா இருக்கும் போல. ஆச்சி இருங்க, திரும்பி பத்த வைக்கிறேன், காத்தை ஈத்து கூட அணைஞ்சிருக்கலாம்ல. அடியே சுடா, ஆளை கூட்டிட்டு வரேன்னு போனா ஒரு ஆளை கூட காணா, நீ பாட்டு ஒரு சைலண்டா உட்காந்துருக்க. ஆச்சி, ஊருக்குள்ள யாரையுமே காணோம், இந்த மாலா தான் இருந்துச்சு, அதுகிட்ட தான் சொல்லிட்டு வந்தேன், அது மொல்ல நடந்து வருது ஆச்சி. அடியே மாலா, வேகமா வாடு, வந்து உட்காந்து கொஞ்சம் நறுக்கி கொடுக்குறேன் காய்ச்ச. அதெல்லாம் அப்புறம் நறுக்கி தரேன். எனக்கு ஒரு டவுட்டு, இந்த அக்கா பொய்யே சொல்லி கூட கூட்டிட்டு வந்திருக்காம்ல, அதான் ஃபர்ஸ்ட் அதை கிளியர் பண்ணிக்கிறேன் நானு. என்ன டவுட்டுடி, சொல்லுடி. அது ஒண்ணு இல்ல, என் வீட்டு விருந்தாளி வந்திருக்காங்க, அம்மா வீட்டு சொந்தக்காரங்க ஒரு 30 பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து மதியம் இங்க சாப்பிட்டு போவாங்க. சரின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, நறுக்கி தரேன், இல்லாட்டினா என் வீட்டு பக்கம் போறேன் நானு. அடியே சுடா, இதெல்லாம் மாதிரி உன்ட்ட சொன்னேன் நானு, என்னாடி இப்படி பண்ற? ஆச்சி, இந்த அக்காவே இந்த மாதிரி பொய் சொல்லனாதான் வந்துச்சு, கூட்டத்தோட கூட்டமா சாப்பிட்டு போட்டுமே, உங்களுக்கு என்ன வந்துச்சு? சரி மாலா, சாப்பிட்டு போட்டோம், நீ உட்காந்து வேமா உட்காந்து வெங்காயத்தை ஊடி காயெல்லாம் நறுக்கி கொடு, உட்காரு. ஐயையோ, வயிறு வேற கலக்கிற மாதிரி இருக்கே. சரி, பருப்பு வேக ஒரு 10 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துருவோம். ஆச்சி, வயிறு கலக்குதா ஆச்சி, கொஞ்ச நேரம் சமையல பாத்துக்கிட்டு இருங்க, போயிட்டு வந்துடுறேன் நானு. அடியே, உனக்கு இந்த நேரம் பாட்டாடி வயிறு கிடக்கும், சரிடி கொஞ்சம் வேமா வந்துருடி. ஆச்சி, அங்க ஐஸ்கிரீம் ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, என் பிள்ளைங்களுக்கு மட்டும் இந்த ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுட்டு வந்துரு ஆச்சி, கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை நறுக்கி கொடுக்குறேன். என்னக்கா சொல்ற, ஐஸ்கிரீமா கொடுக்குறாங்க? இரு நானும் வர்றேன். இங்க யாரு ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொன்னா ஓடியே போயிடுவாங்க, இவ்வளவுகளா வச்சுக்கிட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு. வள்ளி, நீ யாரும் போகாதடி, அப்படியே உட்காந்துடி, இந்த சுமதியை வேற ஆளை வேற காணா. ஐயோ, பருப்பு வந்துச்சு, இந்த போன சுமதியை வேற ஆளை வேற காணா. சரி, நம்ம போய் அவளை இழுத்துட்டு வருவோம். அப்படியே வள்ளி கொஞ்சம் பாட்டுக்கடி, நான் போய் சுமதியை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா ஆச்சி, போயிட்டு வாங்க. ஆச்சி சரியான ஆளு. இந்த சுமதியாக்காக்கு மட்டும் 10,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு, நம்மளுக்கு வெறும் 2,000 ரூபா. எப்படியாவது சாம்பாரை வச்சு ஆச்சிக்கிட்டு இருந்து ஒரு 5,000 பிடிங்கிடணும். இன்னும் அந்த அக்கா பருப்பை மட்டும் வேக வச்சுட்டு போயிடுச்சு, பேசாம எல்லா காயும் தூக்கி உள்ளுக்குள்ள போடுவான். அடுத்து என்ன இருக்கு? தக்காளி இருக்கு, வெங்காயம் இருக்கு, பச்சை மிளகா இருக்கு, அதை மட்டும் கொட்டி கொஞ்ச நேரம் வேக வச்சிருவான். எதுக்கு ஒண்ணா போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஒரேதான் போட்டுருவான். ஐயோ, உப்பு போடணுமே, உப்பு போட மறந்தாச்சு. சரி, அதையும் போட்டுருவான். அப்பாடி, உப்பையும் போட்டாச்சு. பாத்ரூம் போயிட்டதுக்கு இவ்வளவு நேரமா? நானே பாதி சமையல முடிச்சுட்டேன். அடியே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி, இந்த ஆச்சி வேற பின்னாடி நின்று கத்திக்கிட்டே இருக்காங்க, நான் போனேன், அதுல வேற வேகமா வேற வந்துட்டேன்டி. சரி விடு, அப்புறம் என்னென்ன போட்டிருக்க உள்ளுக்குள்ள தூக்கி? அக்கா, நான் வேற எதுவும் பண்ணல, இங்க இருந்த காய்கறி எல்லாம் தூக்கி வேகட்டுன்னு சொல்லி உள்ளுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன்க்கா. என்னடி இப்படி சொல்ற? எல்லா காயும் இந்த உள்ளுக்குள்ள தூக்கி போட்டியா? பொரியெல்லாம் தனித்தனியா வைக்கணுமே, அதெல்லாம் இதுக்குள்ள போடக்கூடாது. அக்கா, நான் போய் ஐஸ்கிரீம் அங்க போயிருக்காங்களா, அவங்கள போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இருங்க நான் போயிட்டு வரேன். வேமா காய்கறி எனக்கு பொரியல வச்சிருவான். சாம்பார் இருந்து வாசம் வருது, இது உப்பு போடாதக்குரிய வாசமாச்சே. பேசாம கொஞ்சம் உப்பு அள்ளி போடுவான், இவளுக்கு உப்பெல்லாம் எங்க தூக்கி போட்டிருப்பா. சரி, இப்ப எடுத்து டேஸ்ட பாப்போம். ஐயோ, உப்பு வேற கூடி போச்சே, இந்த ஆச்சி வந்தா என்ன தியாஸ் சொல்லும். சரி, இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊத்துவோம். நம்ம சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாரையும் சாப்பிட வர சொல்லவா? அண்ணனே, ஒரு 1/2 மணி நேரம் ஆகணும்னே, இந்த 1/2 மணி நேரம் ரெடி ஆகணும், எல்லாமே ரெடி ஆகணும்னே, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வர சொல்லுங்க. சரிம்மா. ஆச்சி, அதையும் கேக்குறீங்க ஆச்சி? வள்ளி இருக்கால, நான் வரதுக்குள்ள எல்லா காயும் தூக்கி இதுக்குள்ளே தூக்கி போட்டா, இப்ப பொரியலுக்கு காய் இல்ல, அதான் நறுக்கிறதுக்காண்டி ஆளை கூப்பிட போயிருக்கா. அது கூட பரவாயில்ல ஆச்சி, நான் என்ன பண்ணி தொலைஞ்சு தெரியுமா? உப்பு பத்தலன்னு சொல்லி உப்பு வேற நிறைய தூக்கி போட்டேன், அது பாட்ட உப்பு கூடி போச்சு. சரி, உப்பு கூட இருக்கான்னு சொல்லி 2 கூட தண்ணியை வேற ஊத்துனேன். இப்ப பார்த்தா சாம்பார் மொட்டை தண்ணியா இருக்காச்சி, என்ன ஆச்சி பண்றது இப்ப? சரிடி, சாம்பாடு எனக்கே பண்ணி வச்சிருக்க, மொட்டை தனியா வேற இருக்குன்னு சொல்ற. அட மேலாப்புல எடுத்தா அதை ரசமாக்கிடுவான், நடுவில் எடுத்தா அது சாம்பார், அடியில் எடுத்தா அது பொரியல், ஒரே 3 முடிச்சிருவோண்டி. சரி வா, சாம்பார் உட்காருடி. நீங்க சொல்றது சரிதான் ஆச்சி, எனக்கு வேலை மிச்சம். அடியே, எல்லாமே நல்லா தாண்டி ஒன்றுருக்கு, என்ன கொஞ்சம் தண்ணி கூடி போச்சு. அடையே, நம்ம மேக்கப் பண்ணியாச்சுடி,
வாடி பஞ்சில போய் ஒரு 8 பார்த்து தருவோம், என்ன எது சொல்றாங்கன்னு. அதை பார்த்து தாண்டி அவன்கிட்ட காசே கேட்க முடியும் சமைச்சதுக்கு. அப்போதான் உங்களுக்கு நான் காசு தருவேன். ஆச்சி கவலைப்படாதீங்க ஆச்சி, எல்லாமே சூப்பரா வந்திருக்குது. கல்யாணத்துக்கு வந்தவங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. வாங்க போய் ஒளிஞ்சிருந்து பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, என்ன வேணுமோ கூச்சப்படாம கேட்டு நல்லபடியா சாப்பிடுங்க. ஏம்மா பாட்டி, எப்படிம்மா இருக்கு சாப்பாடு, நல்லா இருக்கா? தம்பி, நான் சொல்றேன், தப்பா நினைக்காத. சாப்பாடு நல்லாவே இல்லை, கேவலமா இருக்குது. என்னமோ பண்ணி வச்சிருக்காங்கப்பா, ஒரு உப்பு கக்கிதுப்பா. கூட்டாது, அது என்னன்னே தெரியல, ஏதோ பண்ணியிருக்காங்கப்பா. ஏப்பா ஒரு நல்ல இடத்துல கொடுக்க வேண்டிய என்கிட்ட கேட்டிருக்கலாம்னு நானும் யாரும் ஆர்டர் சொல்லியிருப்பேன். யார்கிட்ட கொடுத்து இப்படி தெண்டமா ஆக்கிவிட்டப்பா நீ. அம்மா சொல்றீங்க சாப்பாடு வேற நல்லா இல்லையா? எனக்கு அப்பயே ஒரு மாதிரியா நினைச்சேம்மா. நான் அவங்ககிட்ட ஏதாவது சாம்பிளுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி மனசுலாம் தோணுச்சு. சரி இவங்க அது எதுன்னு சொன்னாங்களா, நானும் பார்த்து சரி நீங்களே பார்த்து நல்லபடியாக செய்யுங்கன்னு சொல்லி பார்த்து சொல்லிட்டேன். என்கிட்ட வேற 50,000 வேற அட்வான்ஸ் வேற வாங்கிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? ஐயோ நல்லா மாட்டிக்கிட்ட, எதுவுமே நல்லாவே இல்லை போல. என்ன பண்றது, மீதி பேலன்ஸையும் தரமாட்டேன். போய் அந்த அம்மா என்ன ஏதுன்னு பார்த்து கேட்டு அந்த அம்மா ஒரு வழி பண்ணணும். ஆச்சி வாங்க ஓடிடுவோம், அந்த ஆளு செம்ம கோவத்துல இருக்காரு. ஆமாடி ஆமாடி.